ஓகே ஸ்டூடெண்ட். ஸோ நெக்ஸ்ட் போறேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர். ஸோ டெம்பரேச்சர் பற்றின இந்த பிக்சர்லாம் இருக்கும் உங்களுக்கு, அதெல்லாம் பார்த்து நோட் பண்ணிங்க. ஸோ டெம்பரேச்சருக்கு மெயினாக பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் டிகிரி செல்சியஸ் தான் நம்ம காமனாக யூஸ் பண்ணுறது. அதேமாதிரி ஃபாரன் ஹீட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கெல்வின். ஸோ இந்த 3 யூனிட்ல பார்த்தீங்கன்னா நம்ம கெல்வின் அப்படிங்கிறது எஸ்ஐ யூனிட். ஸோ எஸ்ஐ யூனிட்டோட யூசேஜ் என்னன்னு பார்த்தோம். இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ற எஃப்கேஎஸ் சிஸ்டத்தினால ஏற்பட்ட ப்ராப்ளம், அதோட லாஸ் எல்லாம் பார்த்தோம். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா எஸ்ஐ யூனிட்னு ஒரு சிஸ்டமேட்டிக் கொண்டு வந்தாங்க. அதுல டெம்பரேச்சர் அப்படிங்கிறது ஒரு யூனிட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெஃபினேஷன். ஸோ அந்த டெம்பரேச்சர் ரிலேட்டடா இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் பாருங்க. ஸ்கேலோட வேரியேஷன் கேட்பாங்க உங்களுக்கு. ஸோ டெம்பரேச்சர்ல பார்த்தீங்கன்னா செல்சியஸ், ஃபாரன்ஹீட், கெல்வின் மொத்தம் 3 இருக்கு. ஸோ 3ல பொறுத்த வரைக்கும் இந்த டேபிளர் காலத்தை படிச்சிட்டீங்கனாலே உங்களுக்கு ஓரளவுக்கு புரியும். ஸோ செல்சியஸ்ல ஒரு இப்போ வந்து 0 டிகிரி செல்சியஸ்னு கொடுத்துட்டு அது ஃபாரன் ஹீட்ல எவ்வளவுன்னு கேட்பாங்க. ஃபாரன் ஹீட்ல எவ்வளவு? 32 டிகிரி ஃபாரன் ஹீட். கெல்வின்ல 273 கெல்வின். அதே மாதிரி அப்பர் ஃபிக்ஸ்டு பாயிண்ட் பாருங்க, 100 டிகிரி செல்சியஸ். இதுல 212 ஃபாரன் டிகிரி, 373 கெல்வின். இப்போ நம்பர் ஆஃப் டிவிஷன் பாத்தீங்கன்னா தெர்மோமீட்டர்ல 100 இருக்கும். ஃபாரன் ஹீட்டுக்கு 180 டிவிஷன் இருக்கும். ஸோ இது ரொம்ப முக்கியம். ஸோ இந்த வேரியேஷன் கேட்பாங்க. ஒரு டிகிரில இருந்து இன்னொரு டிகிரி, இன்னொரு டைப் ஆஃப் ஸ்கேலுக்கு வந்து எப்படி மாத்தணும் அப்படிங்கறத பார்ப்பாங்க. கன்சர்வேஷன் ஸ்கேல் ஆஃப் டெம்பரேச்சர், அப்ளிகேஷன் ஆஃப் வேரியஸ் தெர்மோமெட்ரிக் ஸ்கேல். வெப்பநிலை வெவ்வேறு அலகுகளின் மாற்றுதல் பல வெப்பநிலை அளவுகளின் பயன்படுது. ஓகேவா? ஸோ இதெல்லாம் நோட் பண்ணிங்க. நெக்ஸ்ட் போறேன். ஸோ அடுத்து பாருங்க. ஸோ அதுல இருக்க டூ யூ நோ ஃபேக்ட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். நமக்கு எந்த பேஜ்ல கூடிய அந்த டூ யூ நோ ஃபேக்ட்ஸ்ங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அகச்சிவப்பு கதிர் வெப்பநிலை மானி மூலம் ஒரு பொருளை நேரடியாக தொடாமல் அது வெப்பநிலையை அளந்தறிய முடியும். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்ஃப்ராரெட் தெர்மோமீட்டர் அப்படிங்கிறது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு நம்ம என்ன பண்ணலாம்? ஒரு ஆப்ஜெக்டோட வெப்பநிலையை நம்ம தொடாமலே மெஷர் பண்ணிடலாம். ஸோ இன்ஃப்ராரெட் தெர்மோ டெம்பரேச்சர் அப்படிங்கிற பாயிண்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அது கேட்பாங்க, கொஸ்டினோட கேட்கறது சான்சஸ் இருக்கு. ஒரு பொருளை நேரடியாக தொடாமல் வெப்பநிலை அளந்தறியக்கூடிய அளவீடு கருவி எது அப்படின்னு கேட்கலாம். இன்ஃப்ராரெட் தெர்மோமீட்டர் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ நோட் பண்ணிங்க. நெக்ஸ்ட் போறேன். ஸோ அதுக்கப்புறம் பாருங்க எலக்ட்ரிக் கரண்ட். ஸோ கரண்ட் மெஷர் பண்ற இன்ஸ்ட்ருமெண்டோட பேர் வந்து அம்மீட்டர். ஸோ இந்த கரண்ட்டை பத்தின டீடைல்டா உங்களுக்கு ஸ்கூல் புக்ல இருக்கும். நம்ம வந்து மேஜரா வந்து என்னென்ன முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் அது மட்டும் தான் நான் சொல்றேன். ஸோ அம்மீட்டர் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக் கரண்ட் மெஷர் பண்ற இன்ஸ்ட்ருமெண்டோட பேர் வந்து அம்மீட்டர். அந்த அம்மீட்டர் வந்து இப்படிதான் இருக்கும். ஸோ இப்போ நம்ம நார்மலா யூஸ் பண்றது பாத்தீங்கன்னா அம்மீட்டர் மோஸ்ட்லி யூஸ் பண்றதுல மல்டிமீட்டர் அப்படின்னு யூஸ் பண்றோம். ஸோ வோல்டேஜ், கரண்ட் எல்லாத்தையும், ஓம்ஸ், ரெசிஸ்டன்ஸ், இது எல்லாத்தையும் மெஷர் பண்ற மாதிரி இப்ப மாடர்னா என்ன பண்ணிருக்காங்க, மல்டிமீட்டர் யூஸ் பண்றாங்க. ஆனா காமனா வந்து நமக்கு வந்து ஸ்டாட்டிக்கலா யூஸ் பண்றது பாத்தீங்கன்னா அம்மீட்டர் அப்படிங்கறத நம்ம கேட்பாங்க. அதை நோட் பண்ணீங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டூ யூ நோ, மோர் டு நோ, மேலும் தெரிந்து கொள்க. ஸோ இதுல இருந்து ஃபேக்ட்ஸ்ல பாருங்க. 30 கெல்வின் அப்படிங்கிறது -240 டிகிரி 0.2 டிகிரி செல்சியஸ் என்ற மிக குறைந்த வெப்பநிலையில் சில கடத்திகள் எந்த விதமான மின் இழப்பும் இன்றி மின்னோட்டத்தை கடத்துகின்றன. இக்கடத்திகள் மீ கடத்திகள். ஓகேவா? ஸோ பிலோ 0 டிகிரி செல்சியஸ், அதாவது பாத்தீங்கன்னா -243 டிகிரி செல்சியஸ்லயும் சில பொருட்கள் என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா மின்ன கடத்துது. அதுக்கு பேர் மீ கடத்திகள் அப்படின்னு சொல்றாங்க. சூப்பர் கண்டக்டர். சூப்பர் கண்டக்டர் அப்படின்னு என்னன்னு கொஸ்டின்ல கேட்பாங்க, தெளிவா தெரிஞ்சுங்க. சூப்பர் கண்டக்டர் அப்படிங்கிறது பிலோ லோ டெம்பரேச்சர்ல எலக்ட்ரிசிட்டியை கனெக்ட் பண்றது. ஸோ மீக்கடத்திகள் அதிகமாக செல்லும் புல்லட் ரயில்களை தண்டவாளத்திலிருந்து உயர்த்த பயன்படுத்துகின்றன. இம்மீக்கடத்திகள் கணினி நினைவுகளில் பயன்படுத்தப்படுகின்றன. சூப்பர் கண்டக்டர் யூஸ் டு எலிவேட் த ட்ரெயின் ஃப்ரம் த ட்ராக். ஸோ மெயினா சூப்பர் கண்டக்டரோட யூசேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த புல்லட் ரயிலோட அந்த தண்டவாளத்துல இருந்து மேல உயர்த்துறதுக்கு பயன்படுது. ஓகேவா? இது வந்து ஸ்டோரேஜ் எலிமெண்ட் இன் த கம்ப்யூட்டர். ஸோ மெமரி வந்து கம்ப்யூட்டர்ல ஸ்டோர் பண்ணி அது மூலமா கண்ட்ரோல் பண்ற மாதிரி இருக்கும். சூப்பர் கண்டக்டர் அப்படிங்கிறது என்னன்னு நோட் பண்ணீங்க. இது உங்க புக்லயே இருக்கும். நீங்க படிக்கிறப்ப அதை ரெஃபர் பண்ணீங்க. நெக்ஸ்ட் போறேன்.
அடுத்து அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ், பொருளின் அளவு. ஸோ காப்பர் காயின், தாமிர நாணயங்கள். ஸோ அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ்ங்கிறது ஒரு காப்பர்ல எவ்வளவு அளவுக்கு அந்த அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் இருக்கு, ஒரு பொருள்ல வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுல எவ்வளவு மோல்கள் இருக்கு அப்படிங்கறது அளவிடுறது. அதுக்கப்புறம் ஒளிச்சரிவு, போட்டோமீட்டர் இன் த டே லைட். ஒளிச்சரிவு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா லைட், நீங்க அந்த கிரிக்கெட்ல எல்லாம் பார்த்திருப்பீங்க, ஒரு மீட்டர் வச்சிருப்பாங்க, மீட்டரை வச்சுக்கிட்டு ஒளியோட அளவு அந்த டே லைட் அதை மாத்துறது. ஸோ ஒளினா நமக்கு வர லைட்டு அதோட செறிவு எவ்வளவு இருக்குன்னு இன்டென்சிட்டியை மெஷர் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், டே லைட்டை பிக்ஸ் பண்ணலாம். அது நிறைய அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கு யூஸ் பண்ற இன்ஸ்ட்ருமெண்ட் பேர் வந்து போட்டோமீட்டர். ஸோ போட்டோமீட்டர் என்ன பண்ணுவாங்க, டேல வந்து போட்டோமீட்டர் யூஸ் பண்ணி ஒளியோட செறிவை வச்சு நம்ம என்ன பண்ணுவாங்க, அந்த க்ளோஸ் பண்ணுவாங்க டெஸ்ட் மேட்ச் எல்லாம். ஓகேவா, அது வந்து லூமினஸ் இன்டென்சிட்டி. இதை வந்து டீடைல் ஃபுல்லா புக்ல இருக்கும், அது படிக்கிறீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக புரியும். ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். ஒளிச்செறியோட வரையறை இருக்கும் போட்டோமீட்டர் அப்படிங்கிறது, ஒளிமானி. இதுதான் வந்து போட்டோமீட்டர் அப்படிங்கிறது. கிரிக்கெட் ஸ்டேடியத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா இது யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட், so luminous flux or luminous power is the measure of the perceived power of light. It is SI unit lumen. ஒளி பாயம் அல்லது ஒளித்திறன் என்பது உணரப்படும் ஒளியின் திறனா. ஒளியோட திறனை உணர்றதுக்கு பேர் தான் ஒளித்திறன் பேரு. இதோட எஸ்ஐ அலகு வந்து லூமன் அப்படின்னு பேரு. ஸோ ஒளித்திறனோட எஸ்ஐ அலகு என்னன்னு கேட்பாங்க. இது கண்டிப்பா கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. லூமன் நோட் பண்ணீங்க. லூமன் அப்படிங்கிறது எஸ்ஐ அலகு, ஒளித்திறனோட எஸ்ஐ அலகு. ஸோ ஒரு ஸ்டேடியம் திண்ம கோணத்தில் ஒரு கேண்டிலா ஒளிச்செறிவுடைய ஒளியை ஒரு ஒளி மூலம் வெளியிடுமானால் அவ்வொளி மூலத்தின் திறன் ஒரு லூமன் என வரையறுக்கப்படுகிறது. So one lumen is defined as the luminous flux of the light produced by the light source that emit one candela of luminous intensity over a solid angle of Gradian. ஓகேவா, ஸோ ஒரு திண்ம கோணத்துல ஒரு கேண்டிலா ஒளிச்செறிவுடைய ஒளி மூலம் வெளியிடுமானால் ஒளி மூலத்தின் திறன் வந்து ஒரு லூமன். ஒரு லூமனுங்கிறது எப்படி வரையறுக்கிறாங்க அப்படிங்கிற டெஃபினேஷன் தான் அது. நோட் பண்ணீங்க. நெக்ஸ்ட், ஸோ பிளேன் ஆங்கிள், சாலிட் ஆங்கிள், தலக்கோணம், திண்ம கோணம் அப்படிங்கிற ரெண்டு ஒரு டீட்டெயில் இருக்கும். அதோட டெஃபினேஷன் இருக்கும். ஸ்டேடியம்னா என்ன, இதுக்கப்புறம் சாலிட் ஆங்கிள் என்ன. சாலிட் ஆங்கிள்ங்கிறதுக்கும் ஸ்டேடியம்ங்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கும். ஸோ இந்த ஸ்டேடியம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அந்த பரப்போட ஆங்கிளா சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒரு சர்க்கிளோட ஆங்கிள் சொன்னாங்கன்னா அதுக்கு பேரு தலக்கோணம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பிளேன் ஆங்கிள், சாலிட் பிளேஸ்ல இருக்கக்கூடிய அந்த புறப்பரப்போட மொத்த ஆங்கிள் சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ஸ்டேடியம் சொல்லுவாங்க. நார்மலா ஒரு 2Dல சொன்னாங்கன்னா அதுக்கு பேர் பிளேன் ஆங்கிள் சொல்லுவாங்க. உங்களுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இந்த ஆங்கிள் பத்தின டீடைல் இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதுல இருக்கிற ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன் பாருங்க, அதோட டீடைல் இதுல கொடுத்துருக்காங்க. 1995ஆம் ஆண்டு வரையில் தலக்கோணம் மற்றும் திண்மக்கோணம் ஆகியவை துணை அளவுகள் என தனியாக வகைப்படுத்தப்பட்டிருந்தன. 1996 வரை இது வழி அலகு பட்டியலில் சேர்க்கப்பட்டது. ஓகேவா, ஸோ துணைக்கோள் அளவுகள்ல இருந்து வழி அலகு. ஓகேவா, துணை அளவுங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா சப்ளிமெண்டரி குவான்டிட்டிஸா யூஸ் பண்ணிருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, டெரிவேட்டிவ் குவான்டிட்டிஸ்ல சேர்த்துட்டாங்க. அது எந்த இயர்ங்கிறது நோட் பண்ணி, அது எந்த ரெண்டுன்னு பாத்தீங்கன்னா பிளேன் ஆங்கிளும் சாலிட் ஆங்கிளும், தலக்கோணமும் திண்மக்கோணமும். ஸோ பிளேன் ஆங்கிளுக்கும் சாலிட் ஆங்கிளுக்கும் ஒரு டெஃபினேஷன் பாருங்க. இரு கோடுகள் அல்லது இரு தளங்கள் வெட்டி கொள்வதால் உருவாகும் கோணம். நான் சொன்ன தலக்கோணம் அப்படிங்கிறது ரெண்டு சர்க்கிள் பிளேன்ல வரக்கூடியது. ஸோ ரெண்டு கோடுகள் வந்து ஒன்ன இணையப்ப வரக்கூடிய கோணம் தான் தலக்கோணம். திண்மக்கோணம் அப்படிங்கிறது 3 ஆக்சிஸ், ஒரு ஏரியாவை வச்சு அந்த ஏரியா உருவாக்குறதுக்குரிய அந்த கோணத்துக்கு பார்த்தா திண்மக்கோணம் சொல்லுவாங்க. ஸோ 3 அல்லது XYZ 3 ஆக்சிஸ் வரும். 3 அல்லது அதற்கு மேற்பட்ட தளங்கள் ஒரு பொதுவான புள்ளியில் வெட்டி கொள்வதால் உருவாகும் கோணம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இட் இஸ் 2 டைமென்ஷனல், இட் இஸ் 3 டைமென்ஷனல். இது இரு பரிமாணம் கொண்டது, இது முப்பரிமாணம் கொண்டது. யூனிட் வந்து ரேடியன். பிளேன் ஆங்கிளோட யூனிட் வந்து ரேடியன். இதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ பிளேன் ஆங்கிளோட யூனிட் வந்து ரேடியன், சாலிட் ஆங்கிளோட யூனிட் வந்து ஸ்டேடியன். ஸோ இதை நோட் பண்ணீங்க, ரேடியன் ஸ்டேடியன். ஓகேவா, ஸோ இந்த 3 பாயிண்ட் முக்கியம். தலக்கோணம், திண்மக்கோணம் அப்படிங்கிறது என்ன பண்ணீங்க. இதை இன்னொரு டீடைல், எக்ஸ்ட்ரா டீடைலே பாத்தீங்கன்னா உங்க ஸ்கூல் புக்ல போய் படிக்கிறப்போ டீடைல்டா இருக்கும். ஓகேவா, ஸோ இந்த ஆர்டர் தான் நோட்ஸ் எடுத்துட்டு வந்துட்டு இருக்கும். ஸோ இந்த டாபிக் வந்து பாத்தீங்கன்னா 8th ஸ்டாண்டர்ட்ல இருக்கிறது நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடியே 6th 7th முடிச்சுட்டு நீங்க 8th ஸ்டாண்டர்ட் வரும். 8th ஸ்டாண்டர்ட்ல 6th 7th என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப நீங்க பாக்குற இன்ஃபர்மேஷன் தான் டேட்ல இருக்கும். அது நோட்ஸ் எடுக்க வேணாம், அது ஜெனரலா படிச்சீங்க. இதுல இருக்க அந்த ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன் ஏதாவது அதுல எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி தெரிஞ்சதுனா மட்டும் அந்த நோட்ஸ் எடுத்தா போதும். மேக்ஸிமம் 90% அது மாதிரி இருக்காது. ஓகே, நெக்ஸ்ட் போறேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கிளாக்ஸ், கடிகாரங்கள், ஆன்சியன் கிளாக்ஸ், பழங்கால கடிகாரம். இந்த கடிகாரத்தை பத்தின டீடைல் பாருங்க. ஸோ டைப் ஆஃப் கிளாக்ஸ் பாத்தீங்கன்னா 2 விதமான கிளாக்ஸ் இருக்கு.
அனலாக் கிளாக்ஸ், அதுக்கப்புறம் டிஜிட்டல் கிளாக்ஸ். இது எல்லாமே நமக்கு தெரிஞ்சதுதான். ஸோ அனலாக் கிளாக்ஸ், டிஜிட்டல் கிளாக்ஸ். காட்சி அடிப்படையில் கடிகாரத்தின் வகையில வந்து ரெண்டா பேஸ்ட் ஆன் டிஸ்பிளே. ஸோ ஒப்புமை வகை கடிகாரம் அனலாக்னா நமக்கு என்னன்னு தெரியும். அதே மாதிரி டிஜிட்டல்னா நம்பர்ல வரும். ஸோ ரெண்டும் நோட் பண்ணிங்க. அதுக்கப்புறம் டைப் ஆஃப் கிளாக் பேஸ்ட் ஆன் ஒர்க்கிங் மெக்கானிசம். ஸோ செயல்படும் முறையின் அடிப்படையில் கடிகாரத்தை வந்து ரெண்டு வகையா பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து குவார்ட்ஸ் கிளாக், இன்னொன்று வந்து அட்டாமிக் கிளாக். குவார்ட்ஸ் கடிகாரங்கள், அதுக்கப்புறம் அணு கடிகாரங்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதுல இருக்கக்கூடிய அந்த இன்ஃபர்மேஷனை பாருங்க. குவார்ட்ஸ் கடிகாரங்களில் படிகத்தின் அழுத்த மின்பண்பு என்ற தத்துவம் பயன்படுத்தப்படுகிறது. ஸோ இதோட வித்தியாசம் பார்த்து குவார்ட்ஸ்ல வந்து என்ன பயன்படுத்துறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பீசோ எலக்ட்ரிக் ப்ராப்பர்ட்டி, படிகத்தின் மின்பண்பு. ஸோ பீசோ எலக்ட்ரிக் ப்ராப்பர்ட்டி. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட், நோட் பண்ணி குவார்ட்ஸ் கடிகாரத்துல என்ன பண்ணி இதெல்லாம் கொஸ்டினா கேட்பாங்க. ஸோ படிகத்தின் அழுத்த மின்னலைவு என்பது படுக குறிப்பிட்ட அச்சு அழுத்தத்தை ஏற்படுத்தினால் அது செங்குத்தான அச்சு மின்னழுத்த வடுவாங்க. ஒரு அச்சுல வந்து ஒரு அச்சுல வந்து நீங்க பிரஷர் கொடுத்தீங்கன்னா இன்னொரு அசிஸ்டன்ட் ஏற்படும். இது அந்த டைம் வந்து படிகத்தின் எதிர் அழுத்த மின்னலைவு ரிவர்ஸ் பீசோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் போது படிகத்தின் இரு எதிரெதிர் பக்கங்களிடையே மின்னழுத்த வேறுபாடு செயல்பட்டால் படிகமானது இயந்திரவியல் தகவலுக்கு உட்படுத்தப்படுகிறது. இந்த reverse of piezoelectric effect, a crystal becomes mechanically stressed when voltage is applied across its opposite phase. So ஒரு ஆப்ஜெக்ட் வந்து எந்த அளவுக்கு பிரஷர்ல உருவாகுது, அதோட அல்டிமேட் ஸ்ட்ரென்த் எவ்வளவு, இந்த மாதிரி கால்குலேஷன் டெக்னிக் எல்லாம் யூஸ் பண்ற அந்த ஏரியால எல்லாம் என்ன பண்றாங்க, இந்த குவார்ட்ஸ் கிளாக்கும் அட்டாமிக் கிளாக்கும் யூஸ் பண்றாங்க. ஸோ ரெண்டு கிளாக் குவார்ட்ஸ் அட்டாமிக் கிளாக்னு தெரிஞ்சுங்க. அதுல இருக்கிற ஃபேக்சுவல் பாயிண்ட்ஸ் நோட் பண்ணி. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அணுக்கடிகாரத்தை பத்தின டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. ஸோ காஸ் பார்த்தா அடுத்தது அணுக்கடிகாரம். ஸோ அணுக்கடிகாரமானது 1949ஆம் ஆண்டு அமெரிக்காவின் தேசிய நிர்ணய கழகத்தால் உருவாக்கப்பட்டது. ஃபர்ஸ்ட் அட்டாமிக் கிளாக் வாஸ் டெவலப்டு இன் 1949 at the US National Bureau of Standards, but it was less accurate than quartz clock. Okay, the first accurate atomic clocks based on the cesium was built by the Louis Seasons, Jacques Perny, say 1955. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா cesium 133 அணுவை அடிப்படையாக கொண்டு செயல்படும் துல்லியமான அணுக்கடிகாரம் 1955ஆம் ஆண்டு லூயிஸ் ஈசான் மற்றும் ஜாக் பென்னி ஆகியோரால் இங்கிலாந்தின் தேசிய இயற்பியல் ஆய்வகத்தில் உருவாக்கப்பட்டது. ஸோ இதுல நீங்க முக்கியமான பாயிண்ட் என்ன நோட் பண்ணு பாத்தீங்கன்னா அந்த cesium 133ல தான் நம்ம என்ன பண்றாங்க, அதை வச்சுதான் அந்த அணுக்கடிகாரம் வந்து யூஸ் பண்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கிரீன்விச் மீன் டைம். கிரீன்விச் மீன் டைம் அப்படிங்கிறது என்னன்னு பாருங்க. GMT அப்படின்னு சொல்லுவாங்க. இஸ் த மீன் சோலார் டைம் அட் த ராயல் அப்சர்வேட்டரி லொகேட்டட் இன் கிரீன்விச் இன் லண்டன். அதாவது நம்ம ஈக்குவேட்டர் ரீஜன், நீங்க ஜியோகிராஃபில படிப்பீங்க, ஈக்குவேட்டர் ரீஜன்ங்கிறது 0 டிகிரி. 0 டிகிரியில இருக்கக்கூடியதை நம்ம என்ன பண்றாங்க, அதாவது அதுதான் ஸ்டார்ட் பண்ற டைம் ஸ்டார்ட் பண்றான்னு சொல்றாங்க. நம்ம வந்து எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 82 டிகிரில இருக்கும். நம்ம இந்தியாவோட டைமிங் பாத்தீங்கன்னா 82.4 டிகிரி டேஷ்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு ஜியோகிராஃபில கன்ஃபார்ம் தெரியல, எல்லாம் மேஜரா இருக்கும். ஸோ ஒரு 15 டிகிரி அப்படிங்கிறது 1 ஹவர்னு சொல்லுவாங்க. ஸோ 5 ஹவர்ஸ், 5 அதாவது 75 டிகிரிங்கிறது 5 ஹவர்ஸ். அதுக்கப்புறம் மீதி எவ்வளவு இருக்கும், 7.5. ஸோ 7.82ல 75 போயிட்டா 7.2, அதுக்கு ஒரு ஹாஃப், இப்போ 30 மினிட்ஸ். ஸோ இந்தியாவோட டைம் பாத்தீங்கன்னா கிரீன்விச் டைமோட 5 மணி நேரம் 30 நிமிடம் தள்ளி இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்போ கிரீன்விச்ங்கிறது எதை வேர்ல்டோட டைம் எங்க ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 0 டிகிரி அந்த கிரீன்விச் அப்படிங்கிற இடத்துல இருக்கிறதுனாலதான் அதுல கிரீன்விச் லண்டன்ல இருக்கக்கூடியது. ஸோ அதான் கிரீன்விச் டைம்னு சொல்றாங்க. ஸோ அதான் சொல்றாங்க இந்தியா ஸ்டாண்டர்ட் டைம் பாருங்க. ஸோ 15 டிகிரி லாங்கிடியூட். ஸோ நான் சொன்னதுதான் 15 டிகிரி லாங்கிடியூட்ங்கிறது 1 ஹவருங்கிறது கொடுப்பாங்க. லொகேஷன் ஆஃப் மிர்சாபூர் அண்ட் உத்தரப்பிரதேஷ் இஸ் டேக்கன் பிளஸ். இந்த நேமை நோட் பண்ணி, மிர்சாபூர் இன் உத்தரப்பிரதேஷ், உத்தரப்பிரதேசத்துல இருக்கக்கூடிய அந்த யூனிவர்சிட்டிஸ் தான் நம்ம யூஸ் பண்றோம். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா குஜராத்லயும் அருணாச்சல் பிரதேசத்துக்கும் இடையிலேயே பாத்தீங்கன்னா 2 மணி நேரம் டிஃபரன்ஸ் வரும். ஸோ 30 டிகிரி லேட்டிடியூட் வந்து நமக்கு என்ன ஆகுது, நம்ம நாட்டை வந்து பிரிக்குது. அப்போ குஜராத்ல ஒரு டைம் பீரியடும் அருணாச்சல பிரதேசத்துல ஒரு டைம் பீரியடும் இருக்கும். நார்மலா நமக்கு 9 மணிக்கு ஆஃபீஸ் டைம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா இந்தியாவில, நமக்கு குஜராத்ல வந்து 9 மணி ஆயிடுச்சு அப்படின்னா அருணாச்சல் பிரதேசல என்ன ஆகாது, 9 மணி நேரம் ஆகாது, 7 மணி தான். ஸோ அவங்க 7 மணிக்கு காலையில எந்திரிச்சு வேலைக்கு போற மாதிரி இருக்கும். ஸோ இந்த பிரச்சனையை சால்வ் பண்றதை என்ன பண்றாங்க, சென்ட்ரல் எடுத்துக்கிறாங்க. உத்தரப்பிரதேசத்துல 82.5, ஓகேவா, 82 டிகிரி 5 மினிட்ஸ்ல தான் எடுத்துக்கிறாங்க. ஸோ அப்ப இந்தியனோட டைம் பாத்தீங்கன்னா ஜிஎம்டியோட 5 ஹவர் கூடுதலா இருக்கு அப்படிங்கிறது. இந்த பாயிண்ட்ஸ் நோட் பண்ணீங்க. இது வந்து ஹிஸ்டரியிலேயே உங்களுக்கு வரும், அதாவது ஜியோகிராஃபில உங்களுக்கு வரும், சோசியல் சப்ஜெக்ட்லயும்.
ஸோ அடுத்து அக்யூரசி. ஸோ மெஷர்மெண்ட்ல பொறுத்த வரைக்கும் அக்யூரசி ப்ரிசிஷன் அப்படிங்கிறது ரெண்டு முக்கியம். ஸோ குட் அக்யூரசி, குட் ப்ரிசிஷன், பூர் அக்யூரசி, பூர் ப்ரிசிஷன், பூர் அக்யூரசி, புவர் ப்ரிசிஷன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக தெரியும். ஸோ கரெக்டா ஒரு பாயிண்ட்ல நம்ம ரெண்டுமே இருந்துச்சுன்னா குட் அக்யூரசி, குட் ப்ரிசிஷன். ப்ரிசிஷன் அப்படிங்கிறது நம்ம எடுக்கக்கூடிய அளவு வந்து வித்தியாசம் இல்லாமல் இருக்கக்கூடியது, கரெக்டா இருக்கும். இப்போ 10 மீட்டர் அக்யூரசி அப்படிங்கிறது கரெக்டா இருக்கணும். இப்போ 10 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது 10.5 அதாவது 10.3 சென்டிமீட்டர் இருக்கும். அது நம்ம 10 சென்டிமீட்டர் மட்டும்தான் எடுக்கும். அப்ப 3 சென்டிமீட்டர்ங்கிறது ப்ரிசிஷன் போகுது. அதே மாதிரி அக்யூரேட்டா நம்ம எடுக்கக்கூடிய அளவு வந்து நம்ம எடுக்கக்கூடிய நியரா இருக்கணும். ஓகேவா? ஸோ அதுதான் அக்யூரசி ப்ரிசிஷன் உங்களுக்கு புக்ல கொடுத்துருப்பாங்க. தமிழ்ல பாத்தீங்கன்னா துல்லியத்தன்மை, நுட்பம் அப்படின்ட்டு. ஸோ அப்ராக்சிமேஷன் தோராயமாக்குதல், முழுமையாக்குதல். ஸோ ரூலிங் ஃபார் ரவுண்டிங் ஆஃப். ஸோ ஒரு அளவு இருந்துச்சுன்னா அது எப்படி நம்ம வந்து கோலாக்குறது, அந்த டீட்டெயில் எப்படி பண்ணணும் அதெல்லாம் நம்ம இதுல சொல்லுவோம். நார்மலா பாத்தீங்கன்னா நமக்கே இப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு டிஜிட் போயிட்டே இருக்கு. இப்போ 10.71111 போயிட்டே இருந்துச்சுன்னா இந்த ஒண்ணு நம்ம என்ன பண்ணலாம், 10.72 ஃபோல்ட் பண்ணிடலாம். இந்த மாதிரி பேசிக்கா இருக்கக்கூடிய இந்த ரூல்ஸ் தான் உங்களுக்கு அந்த டாபிக்ல இருக்கும். ரொம்ப ஈஸியா தான் இருக்கும் படிக்கிறதுக்கு, நல்லா படிச்சிங்க. ஸோ இது வரைக்கும் பார்த்தது பாத்தீங்கன்னா 8th ஸ்டாண்டர்ட்ல இருக்கக்கூடிய அந்த தேர்ட் டேர்ம்ல இருக்கக்கூடிய யூனிட் எல்லாமே பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் 9th ஸ்டாண்டர்ட். ஸோ 9th ஸ்டாண்டர்டும் 8th ஸ்டாண்டர்டும் பாத்தீங்கன்னா சிமிலரா தான் இருக்கும் ஓரளவுக்கு. ஆனா இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா மெஷர்மெண்ட், மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு ஒரு வேர்ட்ஸ் இருக்கு. ஸோ அந்த மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படிங்கிறது 6th to 8th வரைக்கும் இருக்காது. மேஜரா உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சில கொஸ்டின் கேட்கறது எல்லாம் பாத்தீங்கன்னா மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட் தான் கேட்பாங்க. இப்ப நீங்க நார்மலா பாத்தீங்கன்னா சிலபஸ்ல வந்து மெஷர்மெண்ட்ங்கிற யூனிட் கிடையாது. இப்ப நார்மலா நம்ம ஒரு யூனிட்டோட பார்த்தோம், அந்த ஒரு ஆப்ஜெக்டை டச் பண்ணாம என்ன பண்றோம், ஒரு ஆப்ஜெக்டை டச் பண்ணாம அந்த டெம்பரேச்சரை மெஷர் பண்ற இன்ஸ்ட்ருமெண்டோட பேர் என்னன்னு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் பார்த்தோம். ஸோ இது வந்து மெஷர்மெண்ட்ல கேட்க மாட்டாங்க. ஆனா ஹீட்னு ஒரு டாபிக் நமக்கு சிலபஸ்ல இருக்கா, அப்ப தெர்மோமீட்டர் எந்த இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்றாங்க அப்படின்னு கேட்டா ஹீட்ல வந்துடும். எலக்ட்ரிசிட்டியை மெஷர் பண்ற இன்ஸ்ட்ருமெண்ட் பேர் என்ன, அம்மீட்டர். இது மெஷர்மெண்ட்ங்கிற டாபிக் கிடையாது, அதாவது சிலபஸ்ல இல்ல. ஆனா அது எங்க இருக்கு, எலக்ட்ரிசிட்டியில வருது. அப்ப மெஷர்மெண்ட்ல இருக்கிற எல்லா டாபிக்குமே கொஸ்டினா கேட்கலாம், சிலபஸ் இல்லைன்னு சொல்லவே முடியாது. ஏன்னா மத்த டாபிக்ல உள்ள எல்லாம் தான் இதுல இருக்கு. அதனாலதான் பர்டிகுலர் சிலபஸ்ல இந்த வேர்ட் கொடுக்கல. ஓகேவா? சோ அதுக்கப்புறம் 9th ஸ்டாண்டர்ட் ஃபர்ஸ்ட் டைம் பாங்க. சோ அதுல என்னென்ன இருக்கணும் அப்படின்னா இன்ட்ரோடக்ஷன், பிசிக்கல் குவான்டிட்டிஸ் அண்ட் யூனிட், பிசிக்கல் குவான்டிட்டிஸ், யூனிட்ஸ். இது எல்லாமே பாத்தீங்கன்னா 8th ஸ்டாண்டர்ட்லயே நீங்க படிச்சிருப்பீங்க. 8th ஸ்டாண்டர்ட்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணதான் இதுல கொஞ்சம் டீடைல்டா இருக்கும். சோ அதுல இருக்கக்கூடியது இப்ப டேபிளர் காலம் போட்டு டீடைலா இருக்கும் பாருங்க. சிஜிஎஸ்னா என்ன, எஃபிஎஸ்னா என்ன, எம்கேஎஸ்னா என்ன, சென்டிமீட்டர், கிராம், செகண்ட், நான் சொன்னதான் அதுல இருக்கும் டீடைல். சோ அது ரெண்டையும் கம்பேர் பண்ணி எடுத்துக்கணும். சோ இந்த விஷயத்துக்காக தான் நம்ம என்ன பண்றோம், 6th 7th புக்கில் பார்க்காம ஒரு டாபிக்கா போறதுக்கு காரணம் இதான். ஏன்னா சிமிலர் ஃபேக்ட்ஸ் திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆயிட்டே வரும். அப்படி என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் ரீடிங், செகண்ட் ரீடிங் அப்படின்னு எடுத்துக்கணும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா ஃபாஸ்ட் ரீடிங். 6th 7th 8th 9th நம்ம ஒரு யூனிட் ஒரு டாபிக் கொடுத்துருக்கோம்னா அந்த 4 டாபிக்ல இருக்கக்கூடிய யூனிட் எல்லாத்தையும் நீங்க என்ன பண்ணணும், ஃபாஸ்டா ரீடிங் பண்ணிடணும். அப்படியே படிச்சுக்கிட்டே வந்தோம். படிச்சுட்டு எதெல்லாம் ரிப்பீட் ஆகுதோ அதெல்லாம் நீங்க இன்ட் பண்ணிட்டு 2வது ரீடிங்ல என்ன பண்ணணும், படிச்சு நோட்ஸ் எடுக்கும். இதுதான் நாங்க சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் இப்படிதான் நீங்க ஃபாலோ பண்ணணும். அப்பதான் நீங்க திரும்ப நோட்ஸ் எடுக்கிறதுக்கு காம்ப்ளிகேஷன் இருக்காம இருக்கும். ஓகேவா? ஸோ இது ஏற்கனவே பார்த்ததுதான். அதுக்கப்புறம் பாருங்க எஸ்ஐ அழகுமுறை. ஸோ அடிப்படை அணுகுமுறை நம்ம ஏற்கனவே பார்த்ததான். லென்த், மாஸ், டைம், டெம்பரேச்சர், எலக்ட்ரிசிட்டி 8th இருக்குது, அப்படி 9th இருக்கு. அதுக்கப்புறம் டெரைவ்டு யூனிட்ஸ் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அதை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க, ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. இந்த ஃபார்முலா எல்லாம் படிச்சுக்கணும். ஸோ இந்த புக்ல இருக்கிற ஃபார்முலாவும் இந்த யூனிட் எல்லாமே முக்கியம். இதோட யூனிட் எல்லாமே கேட்பாங்க. ஸோ ஏரியாவோட யூனிட் என்னன்னு பாத்தீங்கன்னா மீட்டர் ஸ்கொயர்டு, லென்த், பிரெத், நீளம், அகலம். ஸோ தமிழ்ல அடுத்தது வரும். வால்யூம் அப்படிங்கிறது கன அளவு, ஏரியா ஹைட், ஸோ மீட்டர் கியூப்னு சொல்லுவாங்க. டென்சிட்டி, வெலாசிட்டி, மொமெண்டம், ஆக்சலரேஷன், ஃபோர்ஸ், பிரஷர், இது எல்லாமே எதுல வரும், ஃபோர்ஸ் அண்ட் மோஷன்ல வந்துடும். போர்ஷன் மோஷன் அப்படிங்கிற யூனிட்ல நீங்க படிக்கிறப்ப இதெல்லாம் டீடைல், பேசிக் டீடைல் இருக்காது. அப்ப நீங்க எங்க படிச்சுட்டு தான் வரணும், மெஷர்மெண்ட்ல படிச்சுட்டு தான் வரணும். டென்சிட்டியோட யூனிட் என்ன, டென்சிட்டியோட ஃபார்முலா என்ன, மாஸ் பை வால்யூம். அதே மாதிரி கேஜி மீட்டர் கியூப். வெலாசிட்டி பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம், மீட்டர் பர் செகண்ட். மொமெண்டம் அப்படிங்கிறது மாஸ் வெலாசிட்டி, கேஜி மீட்டர் பர் செகண்ட். அதுக்கப்புறம் ஆக்சலேஷன் பாத்தீங்கன்னா வெலாசிட்டி பர் டைம், மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். அதுக்கப்புறம் ஃபோர்ஸ் பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் ஆக்சலரேஷன், கேஜி மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர், நியூட்டன். பிரஷர் பாத்தீங்கன்னா ஃபோர்ஸ் பை ஏரியா. அப்புறம் எனர்ஜிங்கிறது ஃபோர்ஸ் பை டிஸ்டன்ஸ், சர்ஃபேஸ் டென்ஷன் வந்து ஃபோர்ஸ் இன்டு லென்த்.
ஸோ இதோட எல்லா ஃபார்முலாவும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த டேபிள் இருக்கலாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இது டெரைவேட் யூனிட்டுக்கும் ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ்க்கும் வித்தியாசமே இதுல தெரிஞ்சுக்கலாம். ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ் பார்த்தா 7 தான். ஆனா டெரைவேட் யூனிட்ஸ் பார்த்தீங்கன்னா எண்ணில் அடங்காது. ஸோ டெரைவேட் யூனிட்ஸ் பார்த்தீங்கன்னா மொத்தம் எவ்வளவு இருக்கு? எக்கச்சக்கமா இருக்கு. நம்ம இதுல குறிப்பிட்டதா ஒரு 10 மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, 10 மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 10 தான் நமக்கு முக்கியமா ஸ்கூல் புக்ல இருக்கக்கூடிய, அதை மட்டும் ரெஃபர் பண்ணீங்கனாலே போதும். ஸோ இதுல பாருங்க, இப்ப ஏரியா அப்படின்றப்ப லென்த் பிரெத். லென்த்ங்கிறது எதுல பார்த்தோம் நம்ம? லென்த்ங்கிறது ஏற்கனவே இருக்கு, நம்ம எதுல பார்த்தோம்? ஃபண்டமெண்டல் யூனிட்ல இருக்கு. அப்புறம் டென்சிட்டி பாருங்க, மாஸ்ங்கிறது ஃபண்டமெண்டல் யூனிட். வால்யூமோடைய யூனிட் என்ன? ஏரியா அண்ட் ஹைட். ஏரியாங்கிறது லென்த் அண்ட் பிரெத். அப்ப எதை பிரிச்சாலுமே அந்த 7 யூனிட்டா தான் வரும். வெலாசிட்டிங்கிறது டிஸ்பிளேஸ்மெண்ட். டிஸ்பிளேஸ்மெண்டோட யூனிட் என்ன? மீட்டர். மீட்டர் டிஸ்பிளேஸ்மெண்ட்ங்கிறது லென்த் தான். டைம்ங்கிறது நம்ம ஏற்கனவே ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ்ல இருக்கு. அப்ப இதுல இருக்கக்கூடிய எல்லா யூனிட்ஸுமே பாத்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் யூனிட்டை டெரைவ் பண்ணி வரதுனால தான் இதுக்கு பேர் டெரைவ்ட் யூனிட்ஸ் அப்படின்னு பேரு. ஓகேவா? இந்த டேபிள் காலம் ரொம்ப முக்கியம். இது உங்க 9th ஸ்டாண்டர்ட் ஃபர்ஸ்ட் டைம் புக்ல இருக்கும், அதை நோட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் பாருங்க வழி அலகுகள். தமிழ்ல அதுல கொடுத்துருக்காங்க. தமிழ்ல வந்து வழி அலகுகள் அப்படின்னு பேரு. பரப்பு, பருமன், அடர்த்தி, திசைவேகம், உந்தம், முடுக்கம், விசை, அழுத்தம், ஆற்றல், பரப்பில் விசை. ஓகேவா? அதோட ஃபார்முலா இருக்கு. ஸோ தமிழ்ல பாத்தீங்கன்னா ஆக்சிலரேஷன் அப்படின்னா முடுக்கம்னு பேரு. அதுக்கப்புறம் உந்தம். உந்தம்ங்கிறது மொமெண்டம். மொமெண்டத்துக்கு உந்தம்னு பேரு. ஸோ தமிழ்ல ஸ்டூடெண்ட் வித்தியாசம் இருக்கு, அதுல நல்லா பார்த்து டீடைலா எழுதி. ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அஸ்ட்ரானமிக்கல் யூனிட். ஸோ அஸ்ட்ரானமிக்கல் யூனிட்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான யூனிட். ஸோ இதை வச்சா லைட் இயர், அந்த விண்ணியல் ஆரம் இதெல்லாம் வந்து மெஷர் பண்ணுவாங்க. ஸோ அஸ்ட்ரானமிக் யூனிட் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நார்மலா பாத்தீங்கன்னா நம்ம லென்த்துக்கு என்ன யூனிட் யூஸ் பண்ணுவோம்னா மீட்டருங்கிற இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணுவோம். ஸோ நார்மலா பக்கத்துல இருக்கிற ஒரு பொருளுக்கோ பக்கத்துல 2 பேர் நிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் என்னன்னு கேட்டா மீட்டர் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? இதுவே 2 இடையான ஊர்களுக்கு, இப்போ குரோம்பேட்டுக்கும் கிண்டிக்கும் இடையில இருக்க டிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா கிலோமீட்டர்ல சொல்லுவோம். அப்ப லென்த் அதிகமாக அதிகமாக என்ன பண்றோம்? யூனிட்டை மாத்திக்கிட்டே போறோம். ஏன் யூனிட்டை மாத்திட்டே போறோம்? நம்பர்ஸ் பெருசா போயிட்டே இருக்கு. அப்ப மீட்டர், கிலோமீட்டர். இப்ப எர்த்துக்கும் சன்னுக்கும் இடையில இருக்கிற அதாவது யூனிவர்ஸ்ல யூஸ் பண்ற காஸ்மாலஜி அப்படிங்கிற ஒரு பிரிவு பாத்தீங்கன்னா நம்ம வந்து என்ன பண்ணாங்க, யூனிவர்ஸை பத்தி படிக்கிற பிரிவு. ஸோ அதுல என்ன இருக்கும்? நிறைய பிளானட்டுக்கும் சன்னுக்கும் இடையில இருக்க டிஸ்டன்ஸ், 2 பிளானட்டுக்கு இடையில இருக்க டிஸ்டன்ஸ் இதெல்லாம் நோட் பண்ணணும். அப்ப நோட் பண்றப்ப நீங்க மீட்டர்லயோ கிலோமீட்டர்லயோ நோட் பண்ணீங்கன்னா 10 டிஜிட் ஆகும். ஸோ 10 டிஜிட்ல எழுதுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்க அப்ப என்ன பண்ணணும்? அப்ப அதுக்காக தான் என்ன பண்றாங்க, அந்த பிரச்சனையை சால்வ் பண்றதுக்காக அஸ்ட்ரானமிக்கல் யூனிட் அப்படின்னு ஒரு யூனிட் சொல்றாங்க. லென்த்லேயே ரொம்ப பெரிய யூனிட் என்னன்னு பாத்தீங்கன்னா அஸ்ட்ரானமிக்கல் யூனிட். ஒரு அஸ்ட்ரானமிக்கல் யூனிட் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா சன்னோட சென்டருக்கும் எர்த்தோட சென்டருக்கும் இடையில இருக்கிற டிஸ்டன்ஸுக்கு பேர் தான் ஒரு அஸ்ட்ரானமிக்கல் யூனிட் அப்படின்னு. ஸோ இதை பத்தின டெஃபினேஷன் எல்லாமே புக்ல இருக்கும், நீங்க படிங்க. சொன்னது வந்து புரிஞ்சுக்கணும். ஸோ அஸ்ட்ரானமிக்கல் யூனிட் எதுக்கு யூஸ் பண்றாங்க, அதோட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி. ஓகேவா? ஸோ இதை நோட் பண்ணிக்கணும். ஸோ இதுல பாருங்க அதோட வேல்யூ எல்லாம் கொடுத்துருக்காங்க. கிலோமீட்டர் அப்படிங்கிறது 10⁻³ மீட்டர். அஸ்ட்ரானமிக்கல் யூனிட்ங்கிறது 1.496 × 10⁻11 மீட்டர். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், இது ரிப்பீட்டா கேட்கக்கூடிய கொஸ்டின். அப்புறம் லைட் இயர் அப்படிங்கிறது 9.46 × 10⁻15 மீட்டர். அப்புறம் பர்செக் விண்ணியல் ஆரம் அப்படிங்கிறது 3.08 10⁻16 மீட்டர். இந்த ஃபிராக்ஷன் எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். இது உங்க ஸ்கூல் புக்ல இருக்கிறதா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நமக்கு மிக அருகில் உள்ள நட்சத்திரம் வந்து ஆல்பா செஞ்சுரி. நமக்கு மிக அருகில் இருக்கக்கூடிய கேலக்சியோட பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆண்ட்ரோமேடா. நட்சத்திரத்தோட பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆல்பா செஞ்சுரி. சூரியன்ல இருந்து 1.34 பில்லியன் ஆரத்தொலைவில் இது உள்ளது. இரவு நேரங்களில் நமது வெறும் கண்ணிற்கு தெரியும் நட்சத்திரங்கள் சூரியன்ல இருந்து 500 மில்லியன் ஆரத்தொலைவிற்கு உள்ளது. The nearest star Alpha Centauri is about 1.34 parsec from the sun. Most of the stars visible to the unaided eye in the night sky are within 500 parasec distance from the sun. So இதுல இருக்கக்கூடிய factual facts நோட் பண்ணீங்க. ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்மாலர் யூனிட்ஸ். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தது வந்து பிக்சர் யூனிட்ஸ். நம்ம அதிகமான தொலைவு போறப்ப அதை நம்ம அளக்கிறதுக்கு என்ன யூஸ் பண்றோம்? பெரிய பெரிய யூனிட்டை யூஸ் பண்றோம். அதே மாதிரி ஆரங்கள் அணுக்குள்ள வரப்ப ரொம்ப மைனூட்டா இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன அளவுகளை யூஸ் பண்றது நம்ம என்ன பண்றோம்? இந்த ஸ்மாலர் யூனிட்ஸ்ல யூஸ் பண்றோம். ஸோ ஸ்மாலர் யூனிட்ஸ் என்னென்னலாம் வருது பாருங்க. கீழே இருந்து வாங்க. சென்டிமீட்டர் நமக்கு தெரியும் 10⁻² மீட்டர். மில்லிமீட்டர் 10⁻³ மீட்டர். அதுக்கப்புறம் மைக்ரோமீட்டர் அப்படிங்கிறது 10⁻6 மீட்டர். அதுக்கப்புறம் நானோமீட்டர் பாத்தீங்கன்னா 10⁻9 மீட்டர். ஆம்ஸ்ட்ராங் அப்படின்னா 10⁻, ஃபெர்மினா 10⁻15. ஸோ இதோட வேல்யூ எல்லாம் ரொம்ப முக்கியம், இதெல்லாம் நோட் பண்ணிக்கணும். இதெல்லாம் நோட்ஸ் எடுக்கிறப்ப இதெல்லாம் நீங்க என்ன பண்ணணும்? கலர்ல நோட் பண்ணி நல்லா பாக்ஸ் போட்டு நோட் பண்ணிங்க. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஃபேக்சுவல். அதுக்கப்புறம் அட்டாமிக் மாஸ் நோட் பண்ணீங்க. இதுல
ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா மாஸ், அட்டாமிக் மாஸ் யூனிட். ஸோ மாஸ் யூனிட் பாத்தீங்கன்னா டீடைல் பாருங்க. ஸோ மாஸ் ஆஃப் 1 ml ஆஃப் வாட்டர். ஸோ 1 ml வந்து 1 கிராமுக்கு சமம். ஓகேவா? வாட்டரோட 1 கிராமும் 1 ml ஈக்குவல். அப்போ ஒரு நீரை 1 லிட்டருங்கிறது 1 kg ஈக்குவல். ஓகேவா? 1 லிட்டர் அப்படிங்கிறது அந்த அந்த அளவில் அளவுனாலும் லிட்டர் கேன்ல அளவு பண்ணாலும் சோ அந்த டீடைல் நோட் பண்ணி இது எல்லாருக்கும் மோஸ்ட்லி தெரிஞ்சிருக்கும். நம்ம 1 லிட்டர் வாட்டரை வந்து பாத்தீங்கன்னா வெயிட் ஈக்குவல் டு 1 kg. மாஸ் ஆஃப் த அதர் லிக்விட் வேரி வித் தர் டெஸ்டினேஷன். சோ அதே மாதிரி மத்த இதெல்லாம் யூஸ் ஆகாது. நீங்க ஆயில் போயிட்டு 1 கிலோ ஆயிலும் 1 லிட்டர் ஆயிலும் சேமா இருக்குமான்னு இருக்காது. ஓகேவா? அது டென்சிட்டியை பொறுத்து மாறும். ஸோ வாட்டரோட டென்சிட்டியும் அந்த வெயிட் வந்து 1 kg அப்படிங்கிறது ஈக்குவல் பண்றாங்க. அப்புறம் காலம், வெப்பநிலை இதெல்லாம் நீங்க பார்க்கணும். மாச பத்தி பார்த்தோம். அதுக்கப்புறம் டைம், வெப்பநிலை பத்தி உங்களுக்கு டீடைல் வந்து புக்ல இருக்கும். அதை பத்தின டீடைல். அதுக்கப்புறம் முக்கியமான பாத்தீங்கன்னா யூனிட்ஸ் ஆஃப் ப்ரிஃபிக்ஸ் இதெல்லாம் வந்து 8th 6 to 8th இருக்காது. ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா செகண்ட் ஸோ இதுல பாருங்க 10^15, 10^12, 10^9, 10^6 இந்த ப்ரிஃபிக்ஸ் யூனிட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம பார்த்தோம் சென்டிமீட்டர். சென்டிமீட்டர் என்னது 10^-2. அதுல சென்டிமீட்டர்ல மீட்டர் அப்படிங்கறத யூனிட். இந்த சென்டிங்கிறது ப்ரிஃபிக்ஸ். இதோட வேல்யூ என்னன்னு இங்க பாத்தீங்கன்னா தெரியும். 10^-2 மீட்டர். ஓகேவா? அதுக்கப்புறம் 10^6, அதுக்கப்புறம் 10^9, 10^12, 10^-2, 10^15, ஃபெம்டோ, ஃபிகோ. இதுல வந்து என்ன பண்ணுவாங்க, ஃபெம்டோட யூனிட் என்னன்னு கேட்பாங்க. இது வந்து ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க. 10^-15. ஸோ இந்த டேபிள் இருக்கலாம், ரொம்ப ரொம்ப முக்கியம், நோட் பண்ணிக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வெர்னியர் காலிப்பர், ஸ்க்ரூ கேஜ். ஸோ மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட் பத்தி கேட்கறாங்க. ஸோ மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட் பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி இந்த எக்ஸாம்ஸ்ல வந்து அதிகமா கொஸ்டின் கேட்கறதுக்கு ரொம்ப பாசிபிள் கம்மி. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா மெஷர்மெண்ட்ங்கிற ஒரு டாபிக் வந்து சிலபஸ்ல இல்ல அப்படிங்கிறதுனால இந்த வெர்னியர் காலிப்பர் பாத்தீங்கன்னா கேட்கறதுக்கு ரொம்ப சான்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி தான். இருந்தாலும் இதுல பேசிக்கான இன்ஃபர்மேஷன் மட்டும் நோட் பண்ணீங்க. இதோட அமைப்பு பாத்தீங்கன்னா இதான் வெர்னியர் காலிப்பர். இதுல என்ன நீங்க நோட் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மீச்சர் அளவு, 0 எரர், லீஸ்ட் கவுண்ட். லீஸ்ட் கவுண்ட் 0 எரர் மட்டும் தான் நீங்க படிக்கணும். ஸோ லீஸ்ட் கவுண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நார்மலா பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கேல் எடுத்துக்கிறோம் அப்படின்னா அதுல மேக்ஸிமம் ஒரு 30 சென்டிமீட்டர் ஸ்கேல் எடுத்துக்கிறோம் அப்படின்னா இதோட மேக்ஸிமம் அளவு எவ்வளவு கண்டுபிடிக்கலாம். மேக்ஸிமம் 30 சென்டிமீட்டர் வரைக்கும் இது அளக்கலாம். மினிமமா எவ்வளவு அளக்கலாம், 1 mm. ஸோ 1 mmங்கிறத இந்த ரூலர் ஸ்கேலோட லீஸ்ட் கவுண்ட். புரியுதா? மேக்ஸிமம் அளவு மீச்சர் அளவுனா மினிமமா எவ்வளவு அளக்க முடியும். ஒரு ஸ்கேல்ல 1 mm தான் அளக்க முடியும். ஸோ 1 mm தான் ஸ்டார்ட் ஆகும். 1 mm தான் மினிமம் அளக்க முடியும். அதுக்கு கீழே போற மெஷர்மெண்ட்ல எப்படி அளக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதான் வெர்னியர் காலிப்பர்ல அளப்பாங்க. ஸோ வெர்னியர் காலிப்பரோட லீஸ்ட் கவுண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா 0.1 mm. ஓகேவா? அதுக்கப்புறம் பாசிட்டிவ் எரர், 0 எரர், அது ரெண்டும் மேட்ச் ஆகிறத பொறுத்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ரெண்டும் பாத்தீங்கன்னா இந்த துணை அளவுகளும் அடிப்படை அளவு 2 அளவும் வந்து என்ன ஆகுது, மேட்ச் ஆகணும். அது அதிகமா இருந்துச்சுன்னா அது வந்து நெகட்டிவ் எரர்னு சொல்லுவாங்க, கம்மியா இருந்தா பாசிட்டிவ் எரர்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஸ்க்ரூ கேஜ். ஸ்க்ரூ கேஜ் பாத்தீங்கன்னா இந்த வெர்னியர் காலிப்பரை விட மினிமமா இருக்கக்கூடிய அந்த மெஷர்மெண்ட் எல்லாம் மெஷர் பண்ற இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு பேரு ஸ்க்ரூ கேஜ்னு சொல்லுவாங்க. இப்ப நார்மலா பாத்தீங்கன்னா மீச்சர் அளவு 1.1 mm அப்படிங்கிறது நம்ம வெர்னியர் காலிப்பர்ல அளக்கக்கூடியது. 0.01 mm அப்படிங்கிறது சாரி 0.01 mm, 0.01 mm அப்படிங்கிறது தான் வந்து ஸ்க்ரூ கேஜோட லீஸ்ட் கவுண்ட். இதோட லீஸ்ட் கவுண்ட், இதோட லீஸ்ட் கவுண்ட். இந்த 0.1 mm இருக்கிற வரைக்கும் நம்ம வெர்னியர் காலிப்பர்ல அளக்கலாம். அதுக்கு கம்மியான அளவு இருந்துச்சுன்னா அது ஸ்க்ரூ கேஜ்ல தான் அளக்கணும். சென்டிமீட்டர்ல சொல்லணும்னா 0.01 சென்டிமீட்டர், 0.001 சென்டிமீட்டர். இது வந்து வெர்னியர் காலிப்பரோட, இது வந்து திருகுலைகளோட லீஸ்ட் கவுண்ட் பாயிண்ட் மட்டும் நீங்க நோட் பண்ணிக்கணும். சோ அதுக்கப்புறம் யூசிங் ஆஃப் ஸ்க்ரூ கேஜ் பாருங்க, குறியீடு திறம், திரியின் அளவின் மீச்சர் அளவு, திரியின் அளவு, சுழிப்பிழை. சோ இதெல்லாம் நீங்க படிக்கணும் தேவையில்லை. இதெல்லாம் நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் முக்கியமா கிடைக்கும், வராது. அப்புறம் நிறைய அளவிடுதல் பாருங்க. ஒரு முட்டையின் ஓடானது முட்டையின் எடையில் 12% ஆகும். ஒரு நீள திமிங்கலத்தின் எடை 30 யானைகளின் எடைக்கு சமம். அதன் நீளம் 3 பேருந்துகளின் நீளத்திற்கு சமம். இதெல்லாம் ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன், இதை நோட் பண்ணிங்க. நெக்ஸ்ட் ஸோ பிசிக்கல் பேலன்ஸ். ஸோ தராசோட பேலன்ஸ் பத்தி சொல்லியிருப்பாங்க, அதை நோட் பண்ணிக்கணும். அதே மாதிரி டிஜிட்டல் பேலன்ஸ், ஸ்ப்ரிங் பேலன்ஸ், அந்த எடையை அளக்கக்கூடிய கருவிகளை பத்தின டீட்டெயில் இருக்கும், அதை நோட் பண்ணிக்கணும். அப்புறம் மாசுக்கு வெயிட்டுக்குள்ள டிஃபரன்ஸ் இருக்கும்.
ஸோ மாஸுக்கும் வெயிட்டுக்குள்ள டிஃபரன்ஸ் பாருங்க. ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி மாஸுங்கிறது, வெயிட்டுங்கிறது டெரைவ்டு குவான்டிட்டி. அப்புறம் இதுல வந்து கிராவிட்டி ஆட் பண்ணுவோம், இதுல ஆட் பண்ண மாட்டோம், இதுல கிராவிட்டி ஆட் பண்ணுவோம். எல்லா இடத்துலயும் மாஸுங்கிறது சேமா இருக்கும். இதுல எர்த் பிளானட் பிளானட் வேறுபடும். ஓகேவா? ரிமைன் த சேம் இன் எவ்ரிவேர், வேரியஸ் ஃப்ரம் பிளேஸ் டு பிளேஸ். இதோட யூனிட் வந்து கிலோகிராம், இதோட யூனிட் வந்து நியூட்டன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் அது தமிழ்லயே இருக்கும். அடிப்படையானது நிறை எடைக்குள்ள டிஃபரன்ஸ். அதுக்கப்புறம் அக்யூரசி இன் மெஷர்மெண்ட், அளவீடுல இருக்கக்கூடிய துல்லியத்தை பத்தின ஒரு டாபிக் வந்து டீடைலா ஒரு ஸ்மால் எக்ஸ்பெரிமெண்ட்ல கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வரைக்கும் பாத்தீங்கன்னா நமக்கு என்ன பண்ணிட்டோம், மெஷர்மெண்ட் ஃபுல்லா முடிச்சாச்சு. ஸோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா என்னென்ன யூனிட் முடிச்சிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நேச்சர் ஆஃப் நியூஸும் மெஷர்மெண்ட், இந்த 2 யூனிட் முடிச்சிருக்கோம். இந்த 2 யூனிட் தான் இந்த வீக்லி டெஸ்ட் நீங்க வச்சுக்கணும். ஸோ இந்த 2 யூனிட் மட்டும் படிங்க, 2 யூனிட் வந்து படிங்க. அடுத்த ஸ்டடி பேஸ் நம்ம சயின்ஸ்ல கண்டக்ட் பிசிக்ஸ்ல வரப்ப அடுத்த 2 யூனிட். ஸோ நீங்க ஹிஸ்டரியில ஓரளவுக்கு 3 யூனிட் கொடுத்துருக்கிறதுனால இந்த 2 யூனிட் மட்டும் தான். இது வந்து நீங்க அதிகமான நேரம் வந்து பயன்படுத்துற மாதிரி இருக்காது. ஒரு நாளைக்கு 1/2 hour ஸ்பெண்ட் பண்ணீங்கனாலே போதும். இன் பிட்வீன்ல ஒரு 4 to 5 daysல இதை முடிச்சிடலாம். ஓகேவா? இதெல்லாம் தான் கவர் ஆகும். ரெண்டுமே சிம்பிளான யூனிட் தான். ஓகே. ஸோ இன்னைக்கு பார்த்த கிளாஸஸ் ஓரளவுக்கு உங்களுக்கு எல்லாம் தெளிவாக புரிஞ்சுக்கணும், ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி அடுத்த ஸ்டடி பேஜ்ல நம்ம சந்திப்போம். ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட். ஸோ இந்த மறக்காம இந்த டாஸ்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணிருங்க. நெக்ஸ்ட் கிளாஸ் வரப்ப அப்பதான் நீங்க கண்டினியூட்டியா வந்துகிட்டே இருக்க முடியும். நீங்க அதுல பெண்டிங் வச்சிட்டீங்கன்னா நீங்க என்ன பண்ண முடியும், அந்த வித்தின் 4 months நம்ம முடிக்க முடியாது. ஓகே. அது இல்லாம பாத்தீங்கன்னா டைம் ரொம்ப கம்மியா இருக்கு, சிலபஸ் ரொம்ப அதிகமா இருக்கு, டைம் கம்மியா இருக்கு. அதனால நீங்க ஒரு வீக்ல வந்து படிக்கிற போர்ஷன் வந்து அதிகமா தான் வந்துட்டு இருக்கும். நீங்க கொஞ்சம் எஃபர்ட்டை போட்டு படிக்கிறதுக்கான கடமையும் உங்களுக்கு இருக்கு. ஓகே. ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸ்டூடெண்ட். இந்த மாதிரியான வீடியோ செஷனுக்கு விஷைன் அகாடமியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தி ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.